வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு செய்ய போகிற நான்வெஜ் லஞ்ச் மெனுவை ஒரு vlog-ஆ பார்க்கலாங்களா? முதல்ல என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோன்னு பார்த்துடலாங்க. அப்புறம் என்ன மெனுன்னு சொல்கிறேன் வாங்க. சிக்கன் ஒரு 1.25 கிலோ வாங்கின சொன்னாங்க, 2ஆக பிரிச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஈரல், கழுத்து ஒரு 2-3 பீஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. சிக்கன் பிரியாணி பண்ணிவிட்டு அப்படியே இது வந்து சில்லி சிக்கன் பண்ணலாம் அப்படின்ட்டு. சில்லி சிக்கன் கம்பல்சரியாக கேட்டிங்கன்னா ஈரல் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது தனியாக போட்டு வறுக்கணும். சில்லி சிக்கன் எங்கள் வீட்டில் ஃபேவரெட்டுங்க. பிரியாணிக்கு செம்மையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதனால் பால் மரம் அது ரொம்ப ஈஸி தான், அதனால் அதையும் செஞ்செல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மீன் மார்க்கெட், வானகரம் மீன் மார்க்கெட் பையன் போயிருந்தாங்க, தேங்காய் பாறை மீன் வாங்கியிருந்தார். அப்புறம் கொஞ்சமாக எறா இவ்வளவும் செய்ய போகிறது இல்லைங்க, இன்னும் ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணணும். கொஞ்சமாக உங்களுக்கு வந்து பட்டர் கார்லிக் ப்ரான்ஸ் பண்ணி காட்டலாம் அப்படின்ட்டு மிச்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க. இப்போ அடுத்து வரப்போகிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து பிரதோஷம், பௌர்ணமி, கிருத்திகெல்லாம் வர்றதுனால அடுத்த வாரமும் நம்மளுக்கு அவ்வளோ நான்வெஜ் இருக்காதுங்க. அதனால் கொஞ்சம் 2-3 ஐட்டம்ஸ் போய் செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கி நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. நான்வெஜ் லஞ்ச் மெனு vlog-ஆ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இன்றைக்கி பார்த்துடலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மெனுவில் பிரியாணி முடிவு பண்ணிட்டோன்னு வைங்களேன். முதல்ல நம்ம செய்ய வேண்டியது இஞ்சி பூண்டுலாம் உரித்து வச்சுட்டோங்களா. அடுத்து வந்து மிளகாய் எடுத்து நான் ஊற வைப்பேன். இப்போ வந்து வெறும் மிளகாத்தூள் தான் பிரியாணிக்கு போட்டால் நல்லாயிருக்குங்க. அதை விட இது மாதிரி ஊற வச்சு இந்த மிளகாவை நம்ம ஊற வச்சு அரைச்சி செய்தால் இன்னும் டேஸ்ட்டும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. இந்த மிளகாவில் அவ்வளோ காரம் இல்லைங்க, அதனால் ஒரு அழகுக்கு 4 அப்படின்ற விதத்தில் நான் போட்டுக்கிறேன். 7 அழகுக்கு நான் அரிசி போட போகிறேங்க. தோராயமாக ஓரளவு எண்ணெய் போட்டிருக்கேன். 10னா நம்ம வெறும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து காஷ்மீரி சில்லி வந்து தோராயமாக ஒரு 10 போட்டுக்கிறேங்க. இது வெறும் கலர் தான் நமக்கு. அப்புறம் கொஞ்சம் திக்காக கிரேவி மாதிரி கிடைக்கும், தவிர இதில் காரமே இருக்காதுங்க. இது நான் வெளியே வச்சா பூர்ணம் பூத்த போகுதுன்ட்டு ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட்டி எவ்வளோதான் இந்த ஃப்ரிட்ஜில் ஏற்றுறது தெரியலைங்க. அதுவும் இந்த மழை காலத்துக்கு பூச்சி வந்துடுதுன்ட்டு கொட்டை வகைகள், ரவை அப்படி எல்லாமே ஃப்ரிட்ஜில் தான் வைக்க வேண்டியதாக இருக்குது. லைட்டாக உதட்டி கழுவிட்டு குடிக்கிற தண்ணி பிடிச்சி ஊற வச்சிடலாம். ஆன் பண்ணி தண்ணி நல்லா ஒரு பாயில் வரட்டும், தட்டு போட்டு மூடிடலாங்க. அது ஊறட்டும். ஊறினா தான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு வந்து சுலபமாக இருக்கும். இதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். ஒரு அழகு அரிசி கழுவி அதுவும் வேக வச்சுருக்கேங்க. எப்படின்னா தான் பிரியாணி இருந்தாலும் ஃபிஷ் ஃப்ரைக்கெலாம் வந்து ரச சாதம் தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா. இப்போ நம்ம வந்து பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாங்க. இது கொஞ்சம் பூண்டு அப்படியே வச்சுக்கிறேன். அப்புறம் இஞ்சி தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைச்சின்னு வந்துடுறேங்க. நல்லா தண்ணி கொச்சிருச்சுங்க. ஆஃப் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடிடுறேன். அரைக்கும் போது காம்பு எடுத்துகிட்டு அரைச்சிக்கலாம். தண்ணியே ஊற்றலைங்க, அரைச்சிட்டேன் பாருங்கள். இப்படி தான் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். தண்ணி ஊற்றி இஞ்சி பூண்டு அரைச்சிட்டோன்னு வைங்களேன், அதில் இருக்க அந்த டேஸ்ட்டு காரம் எல்லாம் போயிடும். இப்போ பண்ணால் தான் நம்மளுக்கு நான்வெஜ் டேஸ்ட்டாக இருக்கும். இது இருக்கட்டும்ங்க. மிளகா கொஞ்சம் ஊறி ஆறணும் இல்லைங்களா, அப்போ தான் மிக்ஸியில் அரைக்க முடியும். அதுக்குள்ளே சாதம் வெந்துச்சு, வடிச்சிடுறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா காலையில் முட்டை தோசை தாங்க. முட்டை தோசை அப்புறம் சட்னி கொஞ்சம் நேற்று மிச்சம் இருந்ததுங்க, அதே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். வேஸ்ட் பண்ண முடியாது இல்லைங்களா. நேற்று நைட் நான் ஒரு ரிசப்ஷன் போயிருந்தேன். பசங்களுக்காக சரி கக்கா சட்னி ஆட்டினேங்க. அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முட்டை தோசை தான் இருக்குங்க. ஒருத்தர் அப்படியே டைரெக்டாக இதிலே முட்டை உடச்சி ஊற்றிடுவாங்க வேக வைக்கிறதுக்கு முன்னாடி. நான் பின்னாடி போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆன பிறதாங்க முட்டை தோசை முட்டை உடச்சி ஊற்றுவேன். ரொம்ப வாய் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா முட்டை தோசை கொடுத்தா போதும், எங்கள் பசங்க சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா பெப்பரும் சால்ட்டு கல்லுப்பும் போட்டு இப்படி அரைச்சி வச்சுப்பேங்க. அதில் இதை கொஞ்சம் ஃபில் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எக்ஸ்ட்ரா அரைச்சிருக்கேன். அப்படி பரவலாக மலை சாரல் மாதிரி தூவுனா நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தர் வெறும் மிளகு அப்புறம் தனியாக உப்பு அப்படி போடுவாங்க. நான் ரெண்டுத்தையும் ஒன்றா அரைச்சி வச்சுப்பேங்க. நல்லா குறைன்னு அரைச்சிருக்கிறதுனால அது நல்லா டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்களா, அவ்வளோதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். காலைல முட்டை தோசை அப்படின்றதுனால தான் இன்றைக்கி லன்ச் மெனுவில் முட்டை வேக வைக்கிற முட்டை நான் ஆட் பண்ணலைங்க. சிக்கன்லாம் கழுவிட்டு அரிசிலாம் எடுத்து வச்சுட்டு பார்க்கலாங்க.
நம்ம கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே இந்த மிளகாவும் நல்லா ஆறி இருக்குங்க. நம்ம அரைச்சி வச்சு இந்த இஞ்சி பூண்டை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதிலே மிளகா இதாகவும் அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு நம்ம மீனுக்கு மசாலா போட்டுடலாம். மிளகாவை இதில் பாதி தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க. அதாவது சூடாக இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்குது பாருங்கள். ஆவி வரும்போது கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சோம்னா நைஸாக அரைச்சிடலாம். இது கொஞ்சம் கேப் விட்டேன்ல, அந்த கேப்பில் வெங்காயம் அரைஞ்சிக்கிட்டேங்க. அதாவதுங்க பிரியாணின்றது என் பையன் திட்டிகிட்டே இருக்கான், பிரியாணி யாருக்குன்னு தெரியாதாம்மா அப்படின்னு. பிரியாணின்றது ஒருத்தர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்போம். ஒரு வகையாக செய்து அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க அம்மா செய்கிற பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக ரெசிபியாக பார்க்கலானாலும் அந்த விலாகில் நான் என்னென்ன செய்வேன், எப்படி செய்வேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேங்க. அப்புறம் வந்து ஒரு சில டிப்ஸ்லாம் கொடுக்குறேன். நீங்கள் அப்படி தான் செய்வீங்களா, இல்லை வேறு மாதிரி செஞ்சால் டேஸ்ட்டாக வரும்போனா அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியாணி டபரா கழுவி வந்துருச்சுங்க. வெங்காயம் வதக்கிக்கிட்டே நம்ம மீனுக்கு மசாலாலாம் போட்டுடலாம் வாங்க. பிரியாணி நல்லா இந்த குண்டாக புகை வரவளோ காய விட்டோம்னா தான் அடி பிடிக்குங்க. கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றி காய்ந்ததும் நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். இது ரீஃபைண்ட் ஆயில் தாங்க. ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இவ்வளோ நாள் வந்து முறுக்கு சுட்ட பலகார எண்ணெய் இருந்துச்சு இல்லைங்களா, அதே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கடலெண்ணெய் இருக்குது. புதுசாக எண்ணெய் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். நடுநடுவில் நம்மளுக்கு நிறைய பண்டிகைகளாக வந்தது இல்லைங்களா, அதில் வடை சுடுறது எண்ணெய் அதெல்லாம் அப்படியே மிச்சாகி அதிலே வத்தல் அப்பளம் தாளிக்கிறது தோசை சுடுறதுன்னு அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலி பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குங்க. எண்ணெய் காயட்டும். அப்புறம் இந்த ஸ்பைசஸை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேங்க. மராட்டி மொகு அன்னாசி பூலாம் போடுவாங்க. நாம் வந்து அதெல்லாம் போட மாட்டேங்க. பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை இது 4 தான் போடுவோம். அதுவும் ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லைங்க. பிரியாணியை பொறுத்தவரையிலும் மட்டன் பிரியாணி தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நம்ம லாஸ்ட் 1 வீக்கில் 2 தடவை மட்டன் பண்ணிட்டோம். அதனால் நோ மட்டன், இன்னைக்கு ஒன்லி சிக்கன் ஆர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டேன். பிரிஞ்சி இலை மட்டும் மிஸ்ஸிங்க. பையன் எடுத்துகிட்டு வரேன், உள்ளேருந்துன்னு போயிருக்கான். நம்ம போட்ட பட்டை லவங்கெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குதுங்க. இப்போ அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் ஒரு கண் திட்டமாக தான் அரிஞ்சிருக்கேங்க. ஆனால் வெங்காயம் தக்காளி நிறையா போட்டால் கிரேவி வந்து பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ சிக்கன் பிரியாணின்றதுனால இதிலே போட்டு டைரெக்டாக வேக வச்சிடலாங்க. மட்டன் பிரியாணினா மட்டும்தான் நம்ம குக்கரில் ஒரு வேக்காடை வேக வச்சு இதில் போடுவோம் இல்லைங்களா. அது கூட அப்புறம் ஆம்பூர் ஸ்டைலில் இந்த பாயிங்கெல்லாம் பண்ணுறவங்க அவங்களுமே இதை டைரெக்டாக குண்டாவில் போட்டு தான் மட்டன் வேக வைப்பாங்க. அதோட டேஸ்ட் தான் சூப்பராக இருக்கும் இல்லை. இப்போ மீனுக்கு மசாலா போட்டுடலாங்களா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு மீனுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு, வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா, லெமன் லைட்டாக பிழிஞ்சிக்கலாங்க. புளி இன்றைக்கி நம்ம இதுக்கு ரசத்து கூட ஊற வைக்கல, அதனால லெமன் இருந்தது. இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய லெமனுங்க. வேலூரில் வழக்கமாக ஒரு அக்கா வீட்டுக்கு போவேன். அவங்க தான் எனக்கு முதல்ல தையலரிங்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் இது காய்க்குதுன்னு நான் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்க. செம்ம புளிப்பு. இதே போதும், நான் பேசிட்டு அப்புறம் நிறையா பிழிஞ்சிட போகிறேன். அப்புறம் லைட்டாக எண்ணெய், சரியாக இருக்குங்க. இப்போ மீன் மசாலா தடவிடலாம். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். பிரிஞ்சி இலையை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். அதே மாதிரி நான் வந்து வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக மீன் மசாலா வச்சல அது காரில் வச்சு ரொம்ப ப்ரௌனாக வதக்க மாட்டேங்க. ஓரளவு ப்ரௌனிஷ் மாறும் போது நான் இஞ்சி பூண்டு விழுது போட்டுருவேன். ஏன்னா ரொம்ப ப்ரௌனாக மாறிடுச்சுன்னு வைங்களேன், நம்மளோட பிரியாணி கலரும் மாறிடும், கொஞ்சம் டேஸ்ட்டுமே எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கிறது இல்லைங்க. இது மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தித்திப்பு கலந்த பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மாதோ
ஒரு கட்டு போட்டால் நல்லா இருந்திருக்கோங்க. இங்கே ஒரு கட்டு போட்டு பையனை மசாலா தடவை சொல்கிறேன். மசாலா தடவிட்டு பார்க்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ அது வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். நல்லா கோபுரமாக ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்க. நம்ம நான்வெஜ் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. புரோட்டாசிக்கு முன்னாடி ஆவணி மாதங்களில் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்றத விட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. ஏன் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்றது இல்லைன்னா, ஞாயிற்றுக்கிழமையே வந்து சூரிய பகவானுக்கு ரொம்ப விசேஷம் இல்லைங்களா. அதுலேயும் ஆவணி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பானதுங்க. இப்போ வந்து ஜாதகத்தில் சூரியன் நீச்சையாக இருக்கார், இல்லை வந்து ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்றவங்க, அது என்னம்மா ஆண் குழந்தை பெண் குழந்தை பேதெல்லாம் பார்ப்பீங்களா நீங்கள் அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லாதவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். பெண் குழந்தை வரிசையாக பிறக்குது, ஒரு ஆண் குழந்தை இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறவங்கன்னா ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து அவரை வேண்டிக்கினீங்கன்னா நிச்சயம் அழகான ஆண் குழந்தையாக பிறப்பாங்க. ஏன்னா சூரியனே அழகானவர் தானே, அது மாதிரி அழகான ஒரு ஆண் குழந்தை நிச்சயம் பிறக்குங்க. நாங்கள் வந்து ஆண் குழந்தை எங்கள் வீட்டில் பார்த்தா லைனாக ஆண் குழந்தைகள் தான். இதை நான் கண்கூட பார்த்துருக்கேங்க. ஒருத்தருக்கு அது மாதிரி வேண்டியிருந்து ஆண் குழந்தை பிறந்திருக்குது. அதனால தான் சொன்னேன். என் பையன் திட்டுறான், இதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லைம்மான்னு. அப்படின்லாம் ஒன்றும் நான் யாரையும் மனசை சங்கடப்படுத்தணும் அப்படின்னு சொல்லலைங்க. வேணும்னு ஆசைப்படுறவங்க அது மாதிரி இருந்து பாருங்கன்னு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வரிசையாக ஆண் குழந்தை தான். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து சூரியன் ஜாதகத்தில் நீச்சமாக இருக்காரு அப்படின்னு இருக்காங்க. அதனாலேயும் நாங்கள் வந்து ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் யாருமே, நான் பசங்க யாருமே சாப்பிட்றது இல்லைங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 3/4 நாள் நான்வெஜ் இல்லாமல் போயிடுச்சு. புரட்டாசி அப்புறம் சஷ்டி வரலும் இருந்துருங்கப்பா அப்படின்னு சொன்னதுனால பசங்களுமே இருந்துட்டாங்கங்க. அதனால் கிட்டத்தட்ட 50-55 நாளுக்கு மேலே ஆச்சு நான்வெஜ் பண்ணி. நம்ம லாஸ்ட் வீக் டேஸில் தான் பண்ணோம். அதனால் இன்றைக்கி பசங்க வீட்டில் இருக்காங்க, ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் லன்ச் மெனுவாக பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணிட்டுருக்கேங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சிங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த கோழி அதுவும் கழுவிட்டேங்க, சேர்த்துடலாம். அதே மாதிரி நான் பிரியாணிக்கு மஞ்சள் தூளும் சேர்க்க மாட்டேங்க. ஒரு சிலர் சேர்த்துட்டு தனியா தூளும் போட்டு பிரியாணி கலரே வேறு மாதிரி இருக்கும். நம்மளது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சாக இருக்குங்க. டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மத்தியானம் சாப்பிட்றதுல நைட்டு நாளைக்கெல்லாம் சாப்பிட்டா இன்னும் செம்மையாக இருக்கும். இப்போ இதிலே நம்ம இந்த எண்ணெய் இஞ்சி பூண்டுலே கோழி நல்லா வதக்கிக்கலாம். இந்த கோழி வதங்கிறதுக்குள்ளே நான் தக்காளி அரிஞ்சு கொண்டு வந்துடுறேங்க. கோழி நல்லா வதங்கின்னு இருக்குங்க. சும்மா ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கிறேன், இதில் நல்லா ஃப்ளேவர் இறங்கும். அப்புறம் கோழிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். நம்ம ஒலை வச்சுருக்கேங்க, வடித்து தான் போட போகிறோம். ஒலையில் கொதிக்கும் போது உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக வெந்துடுச்சுன்னா அப்புறம் கோழியில் உப்பு காரமே இறங்காது இல்லைங்களா, அதனால தான். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதை சேர்த்துக்கிறேன். என்ன இவ்வளோ காரம் போடுறேன்னு பார்க்காதீங்க, இது காரமே இருக்காது. நான் இது பத்தாமல் எப்போவுமே கொஞ்சம் வெறும் மிளகாயத்துக்கும் போடுவேன். இன்றைக்கி டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றது வேறுங்களா, வயிற்றுக்கு மசாலா ஆகாது. சிக்கன் 65 வேணும்னு இந்த பையன் நிறைய சாப்பிட்டுட்டு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு வந்தான். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டோங்க. அப்புறமா அரிஞ்சு வச்சு இந்த தக்காளி பச்சை மிளகாய் போட்டு வதக்கிடலாம். வலை கொதி வரணும். இந்த தட்டையை போட்டு மூடி வைக்கிறேன், கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த கொத்தமல்லி ஆஞ்சிக்கிறேங்க. மீனுக்கு மசாலா போட்டாச்சு. ஒலை கொதி வந்ததும் நம்ம அரிசி போட்டுட்டு இந்த பக்கம் சில்லி சிக்கன் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸிங்க. ஒருத்தர் இன்ஸ்டாவில் கூட கேட்டிருந்தீங்க. ப்ரான் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டு செய்யும் போது கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு கார்லிக் பட்டர் ப்ரான் பண்ணி காட்டுறேன். நம்ம மிளகாய் போட்டிருந்தோம் இல்லைங்களா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சும்மா செதைச்சி வச்சுருக்கேன். இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் தக்காளி நல்லா பெருசாக 5 தக்காளி பழம், ஒரு 5-6 பச்சை மிளகாய், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோங்க. இப்போ இதிலே வந்து நம்மளுக்கு தக்காளி நல்லா வதங்கிடும்.
இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு அப்பப்போ திறந்து விட்டு கலரிக்கலாம். அதே சமயம் சிலர் வந்து நான்வெஜ் தொட்டுட்டு அப்படியே உப்பு ஜாடியில் விடுவாங்க. அப்புறம் வந்து அதே கரண்டியே மற்றதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் அது மாதிரிலாம் பண்ண மாட்டேங்க. நான்வெஜ் தொட்டால் உடனே ஹேண்ட் வாஷ் பண்ணிடுவேன். கரண்டியே அது மாதிரி தனியாக தான் வச்சுப்பேன். உப்பு ஜாடியிலுமே எதுவும் மிக்ஸ் ஆகாமல், நான்வெஜ் மிக்ஸ் ஆகாமல் ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவேங்க. அப்போ தான் நம்ம ஒரு பொழுது இருக்கும் போது கான்ஃபிடென்ட்டாக சமைக்கலாம். உப்புமே அடிக்கடிக்கு வாயில் கையில் விட்டு டேஸ்ட் பார்க்க மாட்டேன். அப்போ தான் நம்மளால் ஒரு பொழுது இருக்கிற நாட்டில் கான்ஃபிடென்ட்டாக சமைக்க முடியும். ஒரு தடவை உப்பு போட்டேன்னா அவ்வளோதான். நான் அதுக்கப்புறம் அடிக்கடிக்கு செக் பண்ண மாட்டேன். பிரியாணி, மீன் குழம்பு இது மாதிரி கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் இருக்கிறதுல மட்டும் ஒரு தடவை செக் பண்ணுவேன். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களும் அப்படி தான் பண்ணுவீங்க. இருந்தாலுமே நம்ம பிகினர்ஸ்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அது சீக்கிரமாக பழக்காயிடும். தக்காளி வதங்கணும் பார்க்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் இருந்திருக்குங்க. இப்போ நான் தயிர் சேர்த்துட்றேன். நல்லா ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு தயிர் சேர்க்குறேங்க. நம்ம கோழின்றதுனால சீக்கிரம் வெந்துடுங்க. இப்போவே இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். அதுக்குள்ளே அந்த பக்கம் உலையும் கொச்சிடுச்சு. அதுக்கு நான் உப்பு போட்டு அரிசி சேர்த்துட்றேன். கலர் சேர்க்கணும், ஆரஞ்சு கலர் சேர்க்கணுன்னா இந்த ஸ்டேஜில் தான் சேர்ப்பாங்க. ஆனால் என் பையன் இப்போலாம் கலர் வேணாமான்னு அவேர்னஸ் ஆகிடுச்சான். எடுத்து வச்சு கொத்தமல்லி கருவேப்பிலை பாதி இப்போ சேர்த்துறேங்க. பாதி வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம். அரிசிலாம் சேர்த்துட்டு மேலே தம் போடும்போது போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி வச்சுருந்தேங்க. அந்த தண்ணி ஒரு டம்ளர் அளவு இருக்குங்க. அதையும் சேர்த்துட்டு இப்போ இதை தட்டு போட்டு மூடிடலாம். கோழி முக்கால் இப்போவே ஒரு 1/4 வாசி வெந்துட்டுருக்கோங்க. இன்னும் ஒரு 1/4 வாசி இல்லை 1/2 வாசி வேகட்டும். அப்புறம் நம்ம இந்த சாதம் வேக வச்சு அப்புறம் இந்த சாதம் வேக வச்சு போடுறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். 7 அழகாக அரிசி எடுத்துருக்கேங்க. அரிசி கழுவுறது பார்த்திங்கன்னா நல்லா கழுவிடக்கூடாது, அப்போ வாசனை போயிடும். சரி வண்டு வந்துடுச்சு, வாங்கி வச்சு நம்ம வண்டு வந்துடுச்சு அப்படின்னு நினச்சி அதையும் கழுவாமல் போட்டுட்டிங்கன்னா வண்டு வாசனை வரும் சாதம். அதனால் வண்டு வந்திருந்தால் ஒரு 2-3 தடவை கழுவுங்க. சீரக சம்பா அரிசி தாங்க எடுத்துருக்கேன். ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான் நம்ம வ்ளாகில், எங்களுக்கு சீரக சம்பா அரிசி பிரியாணி தான் பிடிக்கும். அது பாஸ்மதி அரிசி செய்கிற பிரியாணி வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டா கூட அந்த அளவுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறது இல்லைங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தது கொஞ்சம் எடுத்துட்டேன். இப்போ இது கொதி வரட்டும். இதுவே கலர் சூப்பராக இருக்குங்க, சரியாக இருக்கும். ஒரு கொதி வந்ததும் வடிச்சிடலாம். சாதம் வடித்து போட்டுட்டோங்க. இப்போ ஈவனாக கலரி விட்டுட்டேன். கொஞ்சம் உப்பு கம்மியானது அதையும் போட்டுட்டேங்க. 2 ஸ்பூன் நெய் மட்டும் மேலே போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய நெய் போட்டோன்னு வைங்களேன், காரம் இன்னைக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன். நெய் போட்டால் காரத்தை அடைச்சிடும். அதனால் கொஞ்சமாக வாசனைக்கு கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன். அப்புறம் புதினா, அப்புறம் ஒரு 2 சொட்டு லெமன் பிழிஞ்சிடலாம். இங்கே என்னோடய லெமன். வீட்டில் ஒரு வாழை இலை இருந்ததுங்க, அதையும் போட்டு இப்போ தம் போட்டுடலாம். இது பிரியாணி தம் போடுறதுக்குன்னே இந்த துணி வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சுடு தண்ணி கஞ்சி வடித்தோம் இல்லைங்களா, அதை ஏற்றிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும் ஸ்லோ ஃப்ளேமில். அப்புறம் பார்க்கலாம். இந்த பக்கம் நம்ம சில்லி சிக்கனுக்கு ரெடி பண்ணிடலாம் வாங்க. சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு குக்கர் வச்சுருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சுட்ட எண்ணெய் தாங்க. நல்லா பெருசாக 2 வெங்காயம். இதில் எவ்வளோ வெங்காயம் போட்டாலுமே அவ்வளோ கிரேவி கிடைக்கும். கிரேவி தான் இந்த டேஸ்ட்டேங்க. இப்போது
இந்த வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருந்த ரஃப்பாக தான் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம். இதை போட்டு வதக்கலாம். இதோட செய்முறையை பார்த்துட்டு இவ்வளோ சிம்பிளாக இருக்கே, பார்க்கறதுக்கு இப்படி இருக்கே, இது டேஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ பிடிக்கும் பசங்களுக்கு. ஆனால் இதில் கடைசியாக நான் சில்லி சாஸ் சேர்ப்பேன். அது ஹெல்த்தி இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். வெங்காயம் ஓரளவு வெந்திருக்குங்க. இப்போ கழுவி வச்சிருந்த சிக்கனை சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இதுக்கு ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். சில்லி சிக்கனுக்கு சிக்கன் வதக்கின்னு இருந்தோம் இல்லைங்களா, ஓரளவு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் சேர்க்கணும், ஏன்னா நம்ம சேர்க்க போகிற சில்லி சாஸில் நிறைய உப்பு இருக்கும். உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேங்க. இப்போது இதில் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க, ஏன்னா கோழிலேருந்து தண்ணி வரும். இதை மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வைக்கிறேன். பிரியாணி தம் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஒரு 10 to 12 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிட்டு அங்கே இறக்கி வச்சாச்சு. இந்த பக்கம் நம்ம வந்து மீன் வறுத்துடலாம். சில்லி சிக்கனும் இது வறுக்கிறதுக்குள்ளே அதுவும் ரெடி ஆகிடும். பச்சடிக்கு வெங்காயம் அரிஞ்சு வச்சாச்சுங்க, ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கார்லிக் ப்ரான்ஸ் மட்டும் கொஞ்சம் தனியாக பண்ணலாம். அது ஒரு ஷார்ட்ஸாகவும் யூஸ் பண்ணிட்டேன். அது இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தனியாக பண்ணலாம். கடலை எண்ணெய் போட்டிருக்கேங்க, செம்ம வாசனையாக இருக்குது. செக்கு கடலை எண்ணெய். குக்கர் ஸ்லோ ஃப்ளேமில் 2 விசில் விட்ருக்கேங்க. விசில் ப்ரெஷர் இறங்கதும் எடுத்துட்டேன். எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்கள். இந்த தண்ணி சுண்டுறதுக்கு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் ஃபிஷ் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. எல்லாருக்கும் பசி வந்துடுச்சிங்க, அதனால் கார்லிக் பட்டர் நான் சாயங்காலம் பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு சாயங்காலம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம vlog முடிச்சுக்கலாம். தண்ணி ஓரளவு சுண்டிருக்குங்களா. இப்போ வந்து இந்த சில்லி சாஸ் நம்ம ஃப்ரைட் ரைஸ் வாங்கும்போது கடையிலலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதே சாஸ் தான் பாட்டிலில் இருக்குங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, உருளைக்கிழங்கு, க்ரீன் சில்லிஸ், பொட்டேட்டோ, சுகர்ஸ், அப்புறம் கொஞ்சம் வந்து அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருக்காங்க. இதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஷ் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. இந்த ரெசிப்பியை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் நிறைய சால்ட் இருக்கிறதுனால தான் நான் கோழி வேக வைக்கும்போது கம்மியாக போட்டிருக்கேங்க. இப்போ இது ஒரு கொதி வந்ததும் நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள், கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் வினிகர் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒரு கொதி வந்துடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். க்ரீன் சில்லி சிக்கன் சொல்கிறீங்க, பச்சை மிளகா போட மாட்டிங்கன்னா, உங்களுக்கு வேணும் அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. எங்களுக்கு காரமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் அவ்வளோவா சேர்க்கலை. கொஞ்சமாக வினிகர், அப்புறம் கொத்தமல்லி தழை, அவ்வளோதாங்க. நம்மளோட சில்லி சிக்கன் ரெடி. இதிலே நீங்கள் கேப்சிகம், பச்சை கேப்சிகம் சேர்த்திங்கனாலும் அது குழஞ்சி போயிடும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஆஃப் பண்ணிவிட்டேன். மீன் வறுத்தாச்சுங்க. மிச்சத்தை நைட்டுக்கு சூடாக வறுத்துக்கலாம்னு வச்சுட்டா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்புறம் இப்போ நம்மளோட பிரியாணி எப்படி வந்துன்னு பார்க்கலாங்களா. சீரக சம்பா பொறுத்தவரையில் முதல்ல கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் இருக்குங்க. அப்புறம் ஆற ஆற நமக்கு சாதம் உதிரி உதிரியாக வந்துடும். சூப்பராக வந்திருக்குங்க நம்மளோட சிக்கன் பிரியாணி, சீரக சம்பா சிக்கன் பிரியாணி. நீங்கள் எப்படி பிரியாணி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ஸ்டைல் ஆஃப் பிரியாணி இதுதான்.
செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு. இன்றைக்கி மத்தியானம் சுட சுட சாப்பிட்றத விட மத்தியானம் சாயங்காலம் இன்னும் நைட்டு நாளைக்கெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். இதோட இந்த vlog-ஐ முடிச்சிக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், போனாஸ் கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சர்வீங்க நம்ம ஷார்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.